இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் போனார்னா எத்தனை போலீஸ் செக்யூரிட்டி போகுது? காமராஜர் சிஎம்மாக இருக்கும்போது எத்தனை செக்யூரிட்டி இருந்தது? அவருக்கு பின்னாடி ஒரே ஒரு கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருந்தான். அந்த கான்ஸ்டபிளை கூட கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா இன்னும் தூங்க போலையா? அப்படியே, ஐயா நீங்கள் தூங்க போங்க, அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு. என்னை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க, போய் தூங்கு போ அப்படின்னாராம். புரியுறதுங்களா? அந்த மனிதரை பற்றி உனக்கு பேசுகிறானுங்களா? நான் என்ன கேட்குறேன், முதல்ல சிந்திங்க. 76 காமராஜர் இறந்தது. ஆனால் ஏசி அறிமுகப்படுத்தி கொண்டு வரப்பட்டது எந்த இயரில்? 82. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படிங்க ஏசி போட்டு இவங்க தூங்க வச்சுருக்க முடியும்? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிறத இல்லைன்னுவாங்க, இல்லைன்றத இருக்கிறதுன்னுவாங்க. இது உங்களுக்கு கை வந்த கலை. அந்த ஃபோட்டோலாம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த ஃபோட்டோவெல்லாம் அப்படி சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? விட்டானா ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கிளின்டன் கிட்டே நான் பேசிட்டு வந்தேன்னு ஒரு ஸ்டாலின். அவங்க அப்பா கருணாநிதி கிளின்டன் கிட்ட பேசியிருந்தாவே ஒரு ஃபோட்டோ காட்டுவார். அப்பேற்பட்ட திறமைக்காரங்க அவங்க. அதனால் அந்த ஃபோட்டோ ஆதாரத்தெல்லாம் வச்சு நம்ம இது பண்ண எங்கள் பெத்த தாய்க்கு வீட்டில் ஒரு பை போட்டு கொடுத்ததுக்கே எடுன்னு சொன்னவருங்க. அவர் எப்படிங்க அந்த ஏசி அனுபவிச்சிருக்காரு சொல்லுங்கள்.